ஓம் சாந்தி. சுயமரியாதை 11. டபுள் லைட் பரிஸ்தா நான் 12-12-83. லேசாக இருக்குமளவு தன்னை பரிஸ்தாவாக அனுபவம் செய்யலாம். பரிஸ்தா ஒளி வீசக்கூடியவராக இருப்பதால் தன் பக்கம் அனைவரையும் ஈர்க்க முடியும். சேவையின் பொருட்டு உடலில் இருக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிறோம். சேவைக்காகவே வீடு, குடும்பம் இருக்கிறது. சேவைக்கான உணர்வு இருப்பதால் சுப பாவனா இருக்கிறது. அனைத்து புருஷர்களிலும் உத்தம பரிஸ்தா ஆகும்போதே தேவதை ஆக முடியும். 19-12-84. பரிஸ்தா எனில் அவருக்கு ஒரு பாபாதான் உலகம். பரிஸ்தாவாக இருப்பவர்களுக்கு வேறு எவரிடமும் உறவு இல்லை. கர்மம் செய்ய தேகத்தை ஆதாரம் எடுப்பர். கர்மம் முடிந்ததும் பரிஸ்தாவின் உலகிற்கு சென்று விடுவர். சதா உயர்ந்த இடத்திலேயே இருப்பர். பரிஸ்தா என்ற நினைவு சொரூபம் ஆனதும் அனைத்து உறவும் முடிந்துவிடும். 16-1-85. டபுள் லைட் நிலையின் அடையாளம் சதா பறக்கும் கலை. பறக்கும் கலையில் இருப்பவர் நிச்சய புத்தி உடையவர், கவலையற்றவர். பறக்கும் போதே மேலே செல்ல முடியும். உயர்ந்த நிலையில் இருக்கும் உயர்ந்த ஆத்மா என அறிந்து முன்னேறிக்கொண்டே இருங்கள். புத்தி என்ற பாதம் தேகம் என்ற பூமியில் படாதவர். பறக்கும் கலையில் சென்று விட்டால் கீழே உள்ள பூமி நம்மை ஈர்க்காது. 6-1-86. டபுள் லைட் ஆத்மாவே டபுள் கிரீடம் பெற அதிகாரி ஆகிறார். டபுள் லைட்டாக இருப்பவரே உயர்ந்த நிலையை அனுபவம் செய்கிறார். எந்த பரஸ்திதி வந்தபோதும் நினைவில் நான் டபுள் லைட் என்பது வரவேண்டும். குழந்தை ஆகிவிட்டால் லேசாக ஆகிவிடுவோம். எந்த சுமையும் தூக்க வேண்டியது இல்லை. 10-11-87. பரிஸ்தாவின் கால் பூமியின் மீது படாது. உடல், உலகம் இரண்டின் அனுபவம் கிடைத்த பின்பும் புத்தி ஏன் அந்த பக்கம் செல்கிறது? இப்போது இல்லை எனில் எப்போதும் இல்லை என உலகினருக்கு கூறுகிறோம். இதனை முதலில் தங்களுக்குள் கூறுங்கள். ஓரொரு காரியத்தில் இப்போது என்பவரே முன்னேறுகிறார். 31-12-92. ஒன்று கர்ம பந்தனம், இன்னொன்று கர்ம சம்பந்தம். பந்தனத்தில் இருப்பவர் வசப்பட்டு இருக்கிறார். சம்பந்தத்தில் இருப்பவர் சுதந்திரமாக இருக்கிறார்.
கர்மம் செய்யும் சமயம் கர்ம இந்திரிய சம்பந்தத்தில் இருங்கள். கர்ம இந்திரிய வசத்தில் இருக்காதீர்கள். பழைய சரீர பந்தனம் இருக்கக்கூடாது. சேவைக்காக சரீர சம்பந்தத்தில் இருங்கள். பரிஷ்தா எனில் ஜீவன் முக்த். உடல், மனம், செல்வம் எல்லாம் பாபாவுடையது ஆன பிறகு அதன் மீது லகாவ் எப்படி இருக்க முடியும்? இந்த உடல் சேவைக்காக இருக்கிறது. நாம் ட்ரஸ்டி. டபுள் லைட் என்றாலே ஆத்மாவும் ஒளி. 10-1-94. பரிஷ்தா சொரூபமும் ஒளி. பரிஷ்தா சொரூபத்தில் கர்மம் செய்பவர் நாம். நாம் குடும்பஸ்தர் அல்ல. எனது என்பது சுமையாகும். சுமை கீழே கொண்டு வந்துவிடும். பரிஷ்தா ஆக விடாது. எனது சுபாவம், எனது சமஸ்காரம், எனது இயல்பு இவையெல்லாம் சுமையாகும். பறக்க விடாது. எனது எனது என்பதால் அழுக்கு ஆகிவிடுவோம். உனது உனது என்பதால் சுத்தம் ஆகிவிடுவோம். அம்ச அளவில் கூட எனது என்பது இருக்கக்கூடாது. குடும்பஸ்தன் ஆகி சேவை செய்வது இல்லை. சேவாதாரி ஆகி சேவை செய்கிறோம். நமது வீடு சேவை நிலையம் ஆகும். அனைத்து ஆத்மாக்களும் நம் குடும்பத்தினர். அனைவருக்கும் அன்பானவராக இருப்பதே பரிஷ்தா ஆவது ஆகும். ஓம் சாந்தி. 12. டபுள் லைட் ஆத்மா நான். சேவைக்கு நிமித்தம் ஆவதும் சிரேஷ்ட பாக்கியம் ஆகும். இப்பாக்கியத்தை பெற தன்னை டபுள் லைட்டாக அறிய வேண்டும். எவ்வித சுமையும் குஷியினை அனுபவம் செய்ய விடாது. டபுள் லைட்டாக இருப்பவர்க்கு பாபா சதா உதவியாளராக இருக்கிறார். சேவையில் நிமித்தம் ஆவதற்கான பாக்கியம் கிடைக்கும் அளவு பறக்கும் கலை அனுபவம் பெற முடியும். இதன் தேதி 18-3-85. அடுத்து 15-11-89. டபுள் லைட்டாக இருப்பவரிடம் பாபாவின் சக்தி கூட இருக்கும். சமயத்தில் சக்தியினை பயன்படுத்த வேண்டும். சமயம் முடிந்து பயன்படுத்த கூடாது. எந்த சமயம் எந்த சக்தி அவசியமோ அந்த சக்தியினை பயன்படுத்தும் அபியாசம் தேவை. கண்டறியும் சக்தி இல்லாத போதே மாயா வருகிறது. அடிக்கடி மாயா வருகிறது. மாயாவுடன் யுத்தம் செய்வதால் யுத்தம் செய்யும் சமஸ்காரம் உருவாகிறது. பலகால யுத்தம் செய்யும் சமஸ்காரம் இருப்பவர் சந்திர வம்சத்திற்கு செல்ல வேண்டி இருக்கும். நாம் சூரிய வம்சத்தினர். 16 கலை எனில்
முழு பாஸ். எண்ணம், சொல், சம்பந்தம், தொடர்பில், சமஸ்காரில் தோல்வி அடையாதவரே சூரிய வம்சத்தினர். எல்லா பாடத்திலும் முழு பாஸ் ஆக வேண்டும். 13. எல்லா பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டு இருக்கும் டபுள் லைட் ஆத்மா நான். 24/4/83. எல்லா பந்தனத்தில் இருந்து விலகி லேசாக இருப்பவர் பறந்து கொண்டே இருப்பார். சுமை நம்மை கீழே கொண்டு வந்துவிடும். தன்னையே பாபாவுக்கு தந்து விட்டவர் எப்போதும் லேசாக இருப்பார். தனது பொறுப்பை பாபாவுக்கு தந்துவிடு, அதாவது சுமையை தந்துவிட்டால் லேசாகி விடலாம். புத்தி மூலம் சரண்டர் ஆகுங்கள். புத்தி மூலம் சரண்டர் ஆனவர் புத்தியில் எந்த விஷயமும் வராது. எல்லாமே பாபாவுடையது. பாபாவே நமக்கு எல்லாமுமாக இருக்கிறார். புத்தியில் எதுவும் இல்லாத போது புத்தி பாபாவை தவிர வேறு எங்கு செல்லும்? 11/4/86. டபுள் லைட் நான். டபுள் லைட்டாக இருப்பவர் பறக்கும் கலையை அனுபவம் செய்வார். எல்லா சுமையில் இருந்தும் விடுபட்டு இருப்பார். பாபாவுடையவர் ஆனபின் 63 பிறவியின் சுமை முடிந்து விட்டது. ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்துவிட்டால் இலேசான தன்மை தானாக வந்துவிடும். பாபாவிடம் இருந்து சர்வசக்தி கிடைத்துவிட்டதால் நிர்பந்தனம் ஆவது எளிதாகிவிட்டது. பறக்கும் கலையில் செல்லும் பரிஸ்தா நான். இந்த ஸ்மிருதி நமக்கு கிடைத்த வரம் என அறிந்து சக்திசாலி ஆகுங்கள். சுய தரிசன சக்கரதாரி ஆத்மா நான். 7/3/81. சுய தரிசன சக்கரதாரி ஆகும் அளவு மாயாஜீத் ஆகலாம். சுய தரிசன சக்கரதாரி ஆகுபவர் சுயராஜ்யம் மற்றும் உலக ராஜ்ய அதிகாரி ஆகிறார். இப்போது சுயராஜ்ய அதிகாரி ஆகுபவரே வருங்காலத்தில் உலக ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். ராஜ்ய அதிகாரி ஆவதற்காக கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. எந்த கர்ம இந்திரியம் மூலம் எப்போது எந்த கர்மம் செய்ய வைக்க முடியுமோ அதை செய்ய வைப்பவரே அதிகாரி ஆவார். இது 15வது எண்.